பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாள் பொழுதிலே தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாக்கிய மத்திய வேத நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வசனங்கள் முடிய இந்த அதிகாரத்திலே ஒரு கதை ஊமை வருகிறது. அந்த ஊமை ரொம்ப அழகான ஒரு ஊமை. என்னடா அப்படின்னு சொன்னால், ஒரு வேலைக்காரனுக்காக 100 பேருக்கு அதிபதியான ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்காக அவனுடைய சுகவீனத்தை சுகமாக்க ஆண்டவரை தேடி வருகிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், என்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், அவனுக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஆண்டவர் அவங்க சொல்கிறார் 9ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, நான் அவனை சுகமாக்குவேன் என்றார். அதுக்கு அவன் சொன்ன பதில் தாங்க இன்றைக்கி நம்ம அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறத விட நம்ம கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அழகாக கடவுளை அறியாத ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கிறாரு, சுகம் தராதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். யாருங்க சொல்ல முடியும்? நீங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு நான் அவ்வளோ பாவியான ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்குறான். அதுதான் விஷயமே. தன்னை என்ன பண்ணுறான், 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரன் இல்லைன்னு சொல்லி தன்னை ஒப்புரவு கொடுக்குறான். நான் பாவியான மனுஷன் சொல்லி அங்கே ஒப்புரவு கொடுக்குறான். அதுக்கு இயேசு ஆச்சரியப்பட்டு, அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, தமக்கு பின் செல்கிற இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லின்னு சொல்லி அவனை குறித்து ஆண்டவர் அதை கேட்கிறார். அதற்கு பின்பு 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நான் என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறோன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால், நம்ம பேரை சொல்லி கூப்பிடணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த 100 பேருக்கு அதிபதியான ஒரு மனுஷன் தன்னை அங்கே ஒப்புருவாக்குறான். ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டு வரத்துக்கு நான் பார்த்துறேன் நல்லாப்பா, நீங்கள் அவ்வளோ பரிசுத்தமான ஒரு தெய்வம், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தம். எத்தனை பேர் நம்முடைய வீட்டு வேலைக்காரனுக்காக, நம்ம வீட்டில் வேலை செய்கிற தோட்டக்காரருக்காகவோ வேலைக்காரருக்காகவோ நம்ம ஜெபம் பண்ணுறோம். அவங்க குடும்பத்துக்காக எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம கீழே இருக்கிறவங்களுக்காக நம்ம எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபம் பண்ணுறோம். நாம் இந்த 100க்கு அதிபதிக்கிட்ட அதை கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கும்